காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிற ஹீரோயின் அங்க பாட சொல்லி தர வாத்தியார ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பா. இந்த விஷயத்தான் வாத்தியார்கிட்டே சொல்றா. அவனுமே இவ லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்றான். இவனும் அல்வா செஞ்சு எடுத்துட்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுப்பான். அவன் அல்வா மட்டும் சாப்பிடாம ஹீரோயின்ட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்ணுவான். இவ பயந்து போய் வெளியே ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் இவ என்ன யோசிச்சான்னு தெரியல, திரும்ப உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த மேட்ரு இவங்க போற இடம் பாக்குற இடத்துல எல்லாம் தொடர ஆரம்பிக்குது. இப்படி இவங்க லவ் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஆளு ஒரு வாரம் காலேஜுக்கே வரல. இவளும் தேடாத இடமே கிடையாது. பார்த்தா அந்த ஆளு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஆக்சுவலா வாத்தியார்காரன் ஹீரோயின்ல லவ் பண்ணிருக்கவே மாட்டான். உடம்புக்காக தான் பழகிருப்பான். வேற காலேஜ்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கடைசியா எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாம் சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்துட்டு இவளுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. இவன் கார்ல இருந்து இறங்கி வந்து இங்க பார்ச்சலோன்னு எனக்கு தேன் மாதிரி உன்னை அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு சுகர் வந்துரும் சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு போறான். அந்த ஆளு இல்லன்றத ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. வீட்டுக்கு போன உடனே தற்கொலை பண்ணிக்கலான்னு போறா. சரி கடைசியா ஒரு முறை அம்மா பார்க்கலான்னு போறா. பார்த்தா அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க.